அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அது சமூக வலைதளங்களில், அதாவது ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் நேற்று ஒரு 17 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கை, அதாவது என்னுடைய அண்ணன் தரப்பிலிருந்து அது வெளியானதாக அந்த கட்சியினுடைய ஐடி விங் வந்து வெளியாகி கொண்டு இருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது முற்றிலுமாக பொய்யான ஒரு செய்தி. இது அண்ணனுடைய கவனத்திற்கு இது வரவே கிடையாது. இது சமூக வலைதளங்களில் பரவப்பட்ட உடனேயே நான் உடனே அண்ணனுக்கு தொலைபேசியில், அண்ணன் இந்த மாதிரி செய்தீர்களா, என்ன ஏன் போட்டு விட்டீங்க, இது ஏதாவது ஒரு உண்மை இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன தம்பி என்ன அறிக்கை அப்படிலாம் இல்லையே அப்படின்னு அண்ணன் என்னிடம் சொன்ன அந்த ஆடியோவை நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். தேவைப்படும் நேரத்தில் அதையும் தேவையில்லாத விஷயங்கள் பற்றி என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆடியோவிலையும் ரிலீஸ் செய்வேன். அப்படிதான் நான் கணக்கு வைத்திருக்கிறேன். ஆனால் மற்றபடி இந்த சமூக வலைதளங்களில் அண்ணன் தான் இந்த 17 பக்கம் கொண்ட அறிக்கையை அந்த வழக்கறிஞர்களிடம் சொல்லி அனுப்பியதாகவும், அதில் என்னை போட்டு விட்டதுக்கு பிறகு அண்ணனை நான் தொலைபேசியில் அழைத்து என்னை ஏன் போட்டு விட்டீர்கள், இப்போது என்னை திருப்திப்படுத்தவில்லை என்றால் என்னிடம் இருக்கும் கைவசம் இருக்கக்கூடிய அந்த ஆடியோக்களை நான் வெளியிடுவேன் என்று அண்ணனை நான் மிரட்டியதாகவும் சில வதந்திகள் பரவி கொண்டிருக்கின்றது. அது முற்றிலுமாக தவறான ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், ஒருவேளை இருக்கட்டும், அந்த வழக்கறிஞர்கள் தான் அனுப்பினார், அந்த காவல்துறை அதிகாரிக்கு அனுப்பினார் என்று இருக்கட்டும். அது எப்படி அந்த ஐடி விங் ஆளுக்கு தெரிய வந்தது? ஒன்று, என்னுடைய கட்சிக்குள்ள கருப்பாடுகள் இருக்கணும், இல்லை என்றால் அந்த காவல்துறை அதிகாரி யாருக்காவது அனுப்பியிருக்கணும். அப்போ அனுப்பியது உண்மைதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது முற்றிலுமாக தவறு. இது எங்கள் சைட்ல இருந்து வெளியான மன்னிப்பு கடிதம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு விளக்கம் கடிதம், மன்னிப்பு கடிதம் போயாச்சு. எங்கள் தம்பிகளை திருப்திப்படுத்துவதற்காக இது எங்களுடைய கடிதம் கிடையாது. இதுதான் உண்மை. இதை மட்டுமே தம்பிகள் தயவு செய்து எதை பற்றியும் யோசிக்காமல் நான் சொல்வதை மட்டுமே தயவு செய்து நம்ப வேண்டும். தயவு செய்து கிராஸ் கொஸ்டின் யாராவது பேசினாலும் அதை நம்பாதீங்க. இதுதான் உண்மை. அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல நான் சொல்வதை மட்டுமே கேட்டு இதை மட்டுமே உண்மை என்று நம்ப வேண்டும். அதே போல நான் சொல்வதை போலவே அந்த எங்களுடைய வழக்கறிஞர் அணியை சேர்ந்த அவரும் பேசுவார். அவர் சொல்வதையும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கேளுங்கள். அதாவது எங்க அண்ணன் வந்து அந்த அறிக்கையை கொடுக்கவே இல்லை. எங்க அண்ணன் வந்து மறைஞ்சிருந்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. எங்க அண்ணன் எவ்வளவு தைரியமான ஆளுங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் ஏன் மறைஞ்சிருந்து பண்ணணும் சொல்லுங்க. இல்லைங்க, இந்த 7 நாள் கெடு வந்து முடிஞ்சிருச்சு, யோசிக்கிறோம் கொடுத்துருவோன்னே, இல்லைனா ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் அந்த வழக்கறிஞர்களை கூப்பிட்டு வச்சு இத்தனை பக்கம் அறிக்கையெல்லாம் எழுதி இப்போ அது வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஷேர் ஆச்சாமே. அதுக்கப்புறம் யாரோ அண்ணனை மிரட்டினாங்க அப்படி இப்படின்ட்டு அப்புறம் அவங்கள கட்சியை விட்டு அந்த வழக்கறிஞரெல்லாம் தூக்கியிருக்காங்க. உங்கள் அண்ணன் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலைங்க. எங்கள் அண்ணன்ட்டேருந்து இது போவே இல்லைங்க. அண்ணன்ட்டேருந்து போகல. ஆமாம், அண்ணன்ட்டேருந்து இது போவே இல்லை. இது எப்படி நீங்கள் கேட்குறீங்க? நீங்கள் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் அனுப்பிட்டார். அந்த வக்கீல் இருக்காருலங்க, அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் அனுப்பியிருக்காரு. கட்சி சார்பாக அவர் அனுப்பல. லெட்டர் பேட்ல அப்படி எழுதியிருக்கலாம், ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் அனுப்பிட்டார். அது எப்படிங்க? ஒரு கட்சி கட்டுப்பாட்டில் எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு கட்சி சார்பாக போகுது, அதுவும் அந்த ஒருங்கிணைப்பாளர் சார்பாக போகும்போது அது எப்படி அவரோட சம்மதம் இல்லாமல் அது எப்படி தானாக வெளில போகும்? அப்போ கட்சிக்குள்ளே இங்கே ஒற்றுமை இல்லை, ஒரு தலைமைக்கு கீழே யாரும் செயல்படல, இஷ்டத்துக்கு செயல்படுறாங்க. இப்படி தான் அந்த ஆடியோ அப்படின்னா முக்கியமான விஷயங்கள்லாம் ஆடியோவாக சேகரித்து வச்சு இப்போ அது மாட்டி கட்சியோட பேர் போச்சு, மானம் போச்சு, எல்லாம் போச்சு. என்னங்க அது வந்து அதுக்கான விளக்கம் நாங்கள் தரோம். ஆனால் இது வந்து எங்கள் அண்ணன்ட்டேருந்து போகல. சரி, இவ்வளோ கேட்குறீங்களே, அந்த ஐடி விங்க்கு அந்த இது எப்படிங்க போச்சு? அந்த கட்சி ஐடி விங்க்கு எப்படி போச்சு அதை சொல்லுங்க. அது ஒரு வேளை எங்கள் அண்ணன் சைட்லேருந்தே அனுப்புனாவே இருக்கட்டும். அது அந்த அதிகாரியும் எங்கள் அண்ணன் சம்மந்தப்பட்ட 17 பக்கம் ரகசியம். எப்படி அந்த ஐடி விங் போச்சு அதை சொல்லுங்க, அதை கேளுங்க. ஐடி விங்க்கு போச்சா போலையான்றது செகண்டரிங்க. சரிங்க, அது போயிருக்கு வச்சுக்கலாம். அங்கே போயிருக்குன்னா ஒன்று உங்கள் கட்சிக்குள்ளே ஏதாவது கருப்பாடு இருக்கணும், இல்லை காவல்துறை சைடு அங்கே ஏதாவது ஒரு கருப்பாடு ஏதாவது ஒன்று இருந்திருக்கணும். அப்போ அண்ணன் தான் ஆனால் அனுப்புனாருன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்கல்ல? அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாதுங்க. அது அப்படி கிடையாது. அண்ணன் வந்து தைரியமான ஆளு, ஏதாவது நேருக்கு நேரா சந்திக்கிற ஒரு ஆளு. புரியுதுல? போருக்குலாம் போயிருக்காரு அண்ணா, அவர் எப்படி தனியா இது பண்ணுவாரா? சரிங்க, இது எல்லாத்தையுமே விட்டுருவோம். நாங்க அனுப்பலன்னு சொல்றீங்கல்ல, 2 நாள் ஆயிடுச்சு. அண்ணன் என்ன பண்ணிருக்கணும், அந்த IPS தருண்குமாருக்கு இது நான் அனுப்பலங்க, இது வந்து என்ன மீறி வந்துருச்சு அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும். இல்லைன்னா பொது வெளியில கட்சி சார்பா இந்த அறிக்கை நான் கொடுக்கவே இல்லைங்க, இது தப்பா யாரோ பண்ணிட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காரா? அதுக்கான வேலைகள் நிறைய நாங்க இருக்கோம். நாங்க எங்களை எது கிளப்பி விடுறோம், அதெல்லாம் தேவையில்லாதுங்க. நீங்க அவங்களுக்கு எப்படி போச்சு அந்த அதை இன்வெஸ்டிகேட்டிவ் பண்ணி கண்டுபிடிங்க, அதுதான் மெயின். அதுக்கான அறிக்கை ரெடி பண்ணுறோம். 30 பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. என்னென்ன பேசுனாங்க, நாங்கள் தான் அவங்க கூட கூட்டணி வச்சுருக்கோம், ரகசிய கூட்டணின்னு. இப்போ வெளிச்சத்துக்கு வந்துருச்சா? சொல்லு, வெளிச்சத்துக்கு வந்துருச்சா? இந்த 40 MP கூட கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்துக்கு சீஃப் கெஸ்ட் யார்? அந்த பூக்கட்சியிலேருந்து வராரு, நட்டா அவர் வராரு. எதுக்கு? அப்புறம் அந்த தேநீர் விருந்து. நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் மானம் உள்ளவங்க அப்படி இப்படின்னு கட்சி சார்பாக வெளியிட்டு எதுக்கு போகணும்? எதுக்கு சிரித்து பேசணும்? நட்பு இல்லாமலா வந்து சிரித்து பேச முடியும்? அந்த காயினு வெளியிடுறாங்க பாருங்க.
எதுக்கு அவங்க அங்கேருந்து ஒரு அமைச்சரை கூப்பிடணும், கூட்டணி கட்சி கூப்பிடாம? உறவு இருக்கு, நீங்க வேணா பாருங்க. அடுத்த தேர்தலை இவங்க கூட்டணி வைப்பாங்க பாருங்க. எடுத்துக்க சும்மா எதையாவது பேசிக்கிட்டு, சும்மா எதையுமே படிக்காம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக இது என்ன மாநில அரசாங்கம் நடத்தின விழாவா? இது ஒன்றிய அரசாங்கம் நடத்தின விழா. அதனால தான் நாங்கள் போனோம். அந்த தேநீர் விருந்துக்கு போனோம்னு சொன்னார். எதுக்காக போனோம்? அது ஒரு காரணமாக தான் போனோம். சும்மா எதாவது பேசக்கூடாது. எதாவது படிச்சுட்டு வந்து பேசுங்க, புரியுதா? நீங்கள் ஏதாவது பேசுங்கம்மா. அதாவது என்னுடைய திருமணத்தையும் சரி, என்னுடைய மகனின் திருமணத்தையும் சரி, அவர் தலைஞர் தான் நடத்தி வச்சாரு. அந்த நட்பின் அடிப்படையில் தான் நாங்கள் போனோமே தவிர நீங்கள் எதையும் திருச்சி சொல்லக்கூடாது. நான் அவரை நிறைய தடவை விமர்சனம் வைக்கும் போதும் தூய தமிழில் விமர்சனம் செய்கிறாயன்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் எங்கள் நட்பு இருந்திருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, நாங்களாம் காயின் ரிலீஸ் பண்ணலையா? நாங்களும் தானே எங்கள் தலைவருக்கு எம்ஜிஆர் ரிலீஸ் பண்ணோம். அப்போ நாங்கள் யாரையா கூப்பிட்டோமா? நாங்களே பண்ணலையா? கூட்டணி கட்சியில் கூப்பிட்டோம்ல. ஏன் எதுக்கு இந்த நாடகம் சொல்லுங்க. என்னங்க அவர் வாய் பிடிச்சது மாங்காய் பிடிச்சதுங்க அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் காயின் ரிலீஸ் பண்ணுறப்ப அவங்கள கூப்பிட்டாங்க, அவங்கள கூப்பிட்டாங்க. ஆனால் அவங்க இவங்களை மதிக்கலை, அவங்க வரல. சும்மா எதையாவது பேசக்கூடாது, புரியுதுங்களா? எதாக இருந்தாலும் கரெக்டாக பேசுங்க சொல்லிட்டேன். சும்மா நீங்கள் பேசாதீங்க. கூட்டணி இல்லை, உங்களை ஒழிச்சு கட்டுவோம் அப்படி இப்படின்னு அந்த மலை பேசினார்ல. எங்கே இப்போ அவர் ஆளை காணோம்? பேச சொல்லுங்க, அவரை பேச சொல்லுங்க. மலையை பார்த்தீங்களா? யாராவது நீங்கள் பார்த்தீங்களா? ஆளு காணோம். பேச சொல்லுங்க, மலையை பேச சொல்லுங்க. மலையே வந்துட்டாங்களா? நானே சொல்கிறேங்கண்ணா, எங்களுக்கு அவங்களுக்கு கூட்டணிலாம் இல்லைங்கண்ணா. இவர் ஏதோ சொல்கிறாருங்கண்ணா, நாங்கள் ஏதோ கள்ள கூட்டணி அப்படின்றாங்க. எனக்கு புரியலைங்கண்ணா. நாங்கள் சும்மா கூட போய் பேசக்கூடாதா? நாங்கள் என்ன தீண்டத்தக்காதவர்களா? எங்களை தீட்டானாங்க. இவர் என்னமோ கள்ள கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணின்றாரு. நாங்கள் போனது ஒரு நட்பின் அடிப்படையில் ஒரு அரசியல் நாகரீகத்துக்காக போனோங்கண்ணா. சும்மா எதையாவது பேசாதீங்கண்ணா. நீங்கள் பேசுங்கக்கா. நீங்க பாருங்க, அவங்களோட அரசியல் பாதை வேறு, எங்களுடைய அரசியல் பாதை வேறு. இந்த ரெண்டு கொள்கையை நீங்க முடிச்சு திருச்சு பேசாதீங்க. இது வெறும் நட்பின் அடிப்படையில தான் மட்டுமே தவிர அரசியல்ல கூட்டணி கிடையாது கிடையாது கிடையாது. அவரு வாரிசு அரசியல்னு பேசினார். யாரு? மலை. அவங்க அவரெல்லாம் ஒரு தலைவரா? அவரெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சி வந்து கருப்பு ஆண்டு அப்படி இப்படிலாம் பேசினார். ஏன் இப்போ அதை பேச மாட்டுறாரு? ஏன் சொல்லுங்க. குடும்ப ஆட்சின்லாம் சொன்னீங்கல்ல, ஏன் பேச மாட்டீங்க? பேச சொல்லுங்க. அண்ணா எனக்கு புரியலங்கண்ணா. அவர் அவர் எதிர்க்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் மோசமான தலைவர்லாம் கிடையாதுங்கண்ணா. அவரும் ஒரு நல்ல தலைவர் தானங்கண்ணா. நான் போயிட்டு அவர் சமாதியில் போயிட்டு வணங்கினேன் அப்படின்னா அவர் நல்ல தலைவர், அதனால போய் வணங்கினேன். அவரை வணங்கினதுல நான் பெருமை தானே நான் படுறேன். இது எனக்கு பெருமை தானங்கண்ணா. என்னங்கண்ணா அதில் பிரச்சனை? தம்பி மலை, என்னப்பா அதுக்குன்னு ரொம்ப டெப்தா இறங்கி போறியே? இல்லக்கா, சும்மா அப்படியே சொன்னேன். கூட்டணி இருக்கு. எங்க கூட்டணிலாம் இல்லங்கண்ணா. ரகசிய உறவு கூட்டணி இருக்கு. கூட்டணிலாம் இல்லங்கண்ணா. இருக்கு. இல்லங்கண்ணா. இருக்கு. இல்லங்கண்ணா. இருக்கு. இல்லங்கண்ணா. இல்ல 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 இல்ல.